வணக்கம் தமிழ் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய குளோபல் பக்கோடா அப்படின்ற இடத்துல இருக்குது பாருங்க. குளோபல் விபஸ்னா இதோட என்ட்ரன்ஸ் தான் இது. என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ள நுழைவு கட்டணம் ஃப்ரீ, கட்டணம் கிடையாது உள்ளே போகிறதுக்கு. இது வந்து ஒரு தியான மண்டபம் மாதிரியா. மீதி உள்ளே போய் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். வந்து புத்தர் பத்னியா சைனாவில் இருக்கிற மாதிரியே இருக்கா. இங்கே வந்து புத்தரனுடைய வாழ்க்கை வரலாறு பக்கமாக படமெல்லாம் வச்சுருக்காங்களாம். அது நம்ம இன்னும் உள்ளே போனாலும் தெரியும். ஆனால் இதை பார்க்குறதுக்கே பாருங்க, நம்ம சைனாவில் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. பயங்கரமாக செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. செம்ம சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்க. இதான் என்ட்ரன்ஸ். நம்ம வந்த வழி. அங்கேருந்து வந்தோம்னா திரும்பவும் இங்கே வந்தோம்னா நம்ம வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து இந்தாண்ட வரணும். இந்த பக்கம் வந்து இதை தான் செக் பண்ணிவிட்டு வருவாங்க. அது முடிச்சுட்டு தான் வரணும். அது ஆம்பளைங்களுக்கு தனி வரிசை, லேடிஸுக்கு தனி வரிசைன்னா அங்கே பிரித்து விட்றாங்க. செக்கிங் முடிச்சா தான் இங்கே வரணும். இந்த பாம்பெல்லாம் வச்சுக்கிறாங்களா, என்ன செக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு தான் இதுதான் உள்ள ஒன்று என்ட்ரன்ஸு. அதே போல் மும்பைக்கு வந்தால் கேட் ஆஃப் இந்தியா எப்படியோ அதே போல் ரெண்டாவது இதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. மும்பை வந்தீங்கன்னா நம்ம அங்கே வந்தப்போ இந்த மெயின் கேட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம சைடில் தான் போகணுமா. சைடில் போகும்போது 7 இது உள்ள என்னென்ன இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த இதோடைய அமைப்பு எப்படி இருக்குது அதுதான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும். நம்ம அப்படியே பார்க்குறோம். உள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குன்னு. மொத்தத்துக்கு அங்கே ஒரு அசோக சக்கரம். அந்த அசோக சக்கரம் பாருங்க, லைட்டாக அந்த காற்றுல சுற்றிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். அடுத்து நம்ம உள்ளே போகணும். உள்ளே போகும்போது காலணிகளை இங்கே வெளியே வச்சுக்கலாம். அதனால் காலணிகளை நம்ம கைட்டி வச்சுருவோம். ஆமாம் ஆமாம், அது நல்லா அழகாக இருக்க வருது. இங்கே வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு உள்ள கேமரா அலோட் இருக்கானு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன்.
இப்போது நம்ம வந்த இந்த புத்தர் கோயிலினுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்குங்க. ஆனால் இது ஃப்ரீ தான், வேணுன்றவங்க வந்து நன்கொடை போட்டுக்கலாம். கியூஆர் கோடு இதெல்லாம் பாருங்கள், அமௌண்ட் இதில் போட்டிருக்காங்க. அதற்கு போகிறவங்க டொனேஷன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. எப்படி எப்படிலாம் தியானம் பண்ணுறதுன்னு அண்ணாக்கு தான் பார்க்கணும் கிட்ட வந்தா. பல விதங்கள்ல இருக்கு. அங்கே வந்து இப்போ அலோடு இல்லைன்ட்டாங்க நம்ம அது கிட்ட போகிறதுக்கு. இந்த கோயிலை கட்டுறதுக்கு கோயிலாம் தியானம் இல்லைன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது 1997 கட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 1997 கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் 2000 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2000 ஸ்டார்ட் பண்ணி 2008 வரைக்கும் கட்டியிருக்காங்க, கட்டி முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 8 ஆண்டுகள். அதே போல் உள்ளே உக்கார இடம் பார்த்தீங்கன்னா காமிச்சேன்னா முன்ன அதில் பாருங்கள், அந்த ரவுண்டு இதில் காமிச்சிருப்பேன். அதில் வந்து 8000 பேர் உட்காரலாமா. 8000 பேர் ஒரேடியாக உட்கார மாதிரி, தியானம் இதுக்கு உட்கார மாதிரி. அவ்வளோ அளவுக்கு வந்து உள்ளே வந்து இடம் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறாங்கன்றது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தர்ம சக்கரம், புத்தருடைய தர்ம சக்கரம் இருக்குது. இது தானா சுற்றுதா, இந்த சுத்த வைக்கிறாங்களா, சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க. தானா சுற்றுற மாதிரி எனக்கு தெரியல. काढतो त्याच्यावरती उरले लागा लागले काय घ्या मग काय அதாவது வீல் ஆஃப் தம்மா ரொட்டேட், அதான் அது பேர் தர்ம சக்கரம். அதனால தர்மம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை இது இருக்குன்னு தெரியல. நினைக்கிறேன். நான் அப்புறமா கவுண்ட் பண்ணிட்டு சொல்கிறேங்க. இப்போ என்னால் கவுண்ட் பண்ண முடியல, சுற்றிக்கிட்டே இருக்குது. நல்லா மான் சிலைகள்லாம் இருக்குது. இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஃப்ரீயாக தண்ணி குடிச்சுக்கலாம். நம்ம உள்ள தியானத்தில் உட்காந்து வந்து ரொம்ப டயர்டாக இருப்போம். தண்ணி குடிச்சுட்டு கொண்டு வந்து பேசுகிறேன். புத்தகத்தில் இப்படிதான் தியானம் பண்ணுறதுக்கான இது மாதிரிலாம் இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு இங்கே வந்தீங்கன்னாவே உண்மையிலே நல்லா இருக்கும். நல்லா உள்ளே போனால் அவ்வளோ குழுன்னு இருக்குது. நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். அதுக்கோசரமாக இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இதெல்லாம் சைடில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் கேட்டுங்க, கேட் நம்பர் 1. நம்ம கேட் நம்பர் 7 தான் ஓப்பன் சொல்லி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து கேட் நம்பர் 1. இது பெரிய கேட்டு. இது அமைப்பு பாருங்க, எல்லா இடத்துலையும் வளைவாக இருக்கு. நல்லா ஒரு எல்லா பக்கமும்
ம் ஐயோ மறந்தே போயிட்டேங்க நம்ம சின்னங்க. இதாங்க நம்ம ஃபேவரெட்டு. பார்த்துக்குங்க. நம்ம 3 சிங்கத்தை பார்த்துருவோம். திரும்ப அந்தாண்ட போய் பார்த்தோம்னா 4வது சிங்கத்தையும் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அசோகா பில்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்து கோயிலை பார்த்து இந்த வந்து சைடில் இந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா சைனா கோவிலில் வந்த ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்க. கண்டிப்பாக வந்தால் அந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். வெயில் காலத்தில் உண்மையிலே உள்ளே போனால் நல்லா இருக்குங்க. வெளியில் வந்தோடனே பாருங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயங்கர வெயில் அடிக்குது. உள்ளே இருந்தால் சூப்பராக இருக்குது. நல்லா குளு ஜில்லுன்னு அந்த நிழல் அந்தாண்டு இருந்தாலும் நிழல் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. பாருங்க கோயில் மேலே போயிட்டு திரும்ப கீழே பார்த்தா கீழே பார்க்கும்போது அதை விட அழகாகவே இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப ரிட்டன் வரும்போது அம்மா எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே. இந்த சைடில் பாருங்களா இந்த மணி அடிக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் மணி அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் தட்டுறாரு. அடி 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 அங்கே வீடியோ எடுத்து தட்டுறாங்களாம். அது ஒரு விதமான மணி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே போல் இங்கே நிற்கிறாங்க பாருங்க. ஓகே அவ்வளோதான். உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. எப்படி பார்த்தாலும் நாங்கள் உள்ளே இருந்தது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்திருக்கோம். வெயில் நேரத்துக்கு நல்லா தான் இருந்தது. நன்றி, வணக்கம்.